நீ வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உன் முதலாளி ஒன்றும் சொல்லலையா? அண்ணா பிரச்சனை தானே. அவர் நடந்ததெல்லாம் சொல்லி திட்டி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாருண்ணே. நிலாவோட அப்பா அவளை காணும் தெரிஞ்சதும் ஓனர் பயங்கரமா மாட்டி அவர் அவரோட சேஃப்டி தானே பாப்பாரு. இவங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பார்க்கலாம். ஏற்கனவே மொத்த காசு வீட்டுக்கு கொடுக்குறதில்ல. கொஞ்சம் சும்மா இருக்கா அண்ணா? நீ சும்மா இருந்தா இவன் கல்யாணத்துக்கு எல்லா செலவும் நீ தான் பண்ண. இப்ப வேலையே இல்லாம வேலை போச்சு அசால்ட்டா சொல்லுவேன். உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ? ஆமா அண்ணா. ஏன்னா நீங்களா எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி இப்போ என்ன சொல்லி காட்டுறீங்க? நாங்க தான் ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக நான் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன்ல, அந்த பொறாம உனக்கு. கடுக்காத. என்னாச்சு? நான் பாட்டு கிளம்பி வரும்போது சிம் கார்டு தூக்கி போட்டேனா? நீ சிம் எதுக்கு தூக்கி போட்டீங்க? இவனும் கூட கிளம்ப. நில்லு. நீ இன்னும் அந்த நடேசன் வீட்டுல இருக்க? அண்ணி நீ வாங்க போலாம். ஓ, ஏன் இப்படி எல்லாரும் என்னையே ஏற இறங்க பாத்துட்டு இருக்காங்க? உங்க வீட்டை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. எங்க வீடு ரொம்ப ஸ்பெஷல் அண்ணி, அதனால எல்லாரும் ஆச்சரியமா. நீயும் நல்லா தாண்டா பேசுற. பாசிட்டிவிட்டி தேங்க்ஸ். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து என்ன காலேஜ்ல சேர்த்து விடுறது வரைக்கும் சகலமும் எங்க அண்ணன் தாங்க. நீ எல்லாரையும் பாத்துக்கிறது அதெல்லாம் ஓகே தான். ஆனா சோட ரெண்டு பேருக்குள்ள எது பேசினாலும் கடைசியில் சண்டையில தான் போய் முடியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, மேரேஜ் நிறுத்தணும்னு சொல்லி சோழனை வந்து கேட்கும்போது என் சேனல் கூட தங்கிச்சு. ஆனா கொஞ்சம் அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படிதான். வாங்க சார். ஒரு புது சிம் கார்டு வேணும். இங்க பல வருஷம் ஆச்சு. எப்படி வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சரி விடுங்க. ஓகே, எனக்கு பிடிக்கல நினைக்கிறேன். செகண்ட் போஸ்ட். ஏய் உட்காந்தா போதுமா? போதும் சார். இந்த போன்ல கொடுங்க. சார் ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளவு ஆச்சு? 2 வாங்கிட்டு வா. சரிங்க, ஓகே. அப்ப நீங்க நல்லா இருங்க, நான் போய் இங்க ஏதாவது. இரு இந்த சாப் வாங்கிட்டு வா போ. இந்த வாங்கிட்டு. தேங்க்ஸ். வேலைக்கு போயிட்டாங்க. என்ன பண்றது? எங்க பாரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுறோம். அது கட்டி பிடிச்சி கொடுக்குறதுக்கு அந்த காசு ஒரு இடத்த வாங்கிருந்தாங்கன்னா 6 மாசத்துல வீடு கட்டி குடியேறிடலாம். நிலமா அவங்களுக்கு சொந்தமாயிடும். கடகடன் பில்டிங் எழுப்பிட்டீங்க போலயே. வணக்கம் பையா, எப்படி இருக்கீங்க? அண்ணா என்ன, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இந்த வேலை எல்லாம் உன்னால பண்ண முடியாது. அதை கீழே வை. உன் வேலையை பாரு. ஆளே ஒரு மார்க்கமா இருக்க. நீ இப்படி எல்லாம் வேலை செய்யற இடத்துக்கு வர மாட்டியா? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? இல்லண்ணே இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? ஏதோ விஷயம் இருக்கு. என்னன்னு அது வந்துண்ணே. சீக்கிரம் சொல்றா. எனக்கு நீ இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் போய் தானே. என்கிட்ட அந்த பொண்ணு உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிச்சுன்னு போய் பொண்ணு உங்க அண்ணன் வேலை செய்யறான்னு கேட்டுச்சு. அதான் நான் நீ ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டேன். என்ன நீ ஆர்கிடெக்ட்னு சொன்ன? அது பெரிய வேலைன்னு தெரியும்ண்ணே. அதான் ஹைதராபாத்ல படிச்சேன். டஸ் புஸ் இங்கிலீஷ்ல பேசிச்சு. என்ன பார்த்து எப்ப நீ ஆர்கிடெக்ட்னு சொல்லுவ? நான் சொல்லிட்டேன். டேய் அந்த பொண்ணு கேட்டா எங்க அண்ணன் வேஸ்ட்ரின்னு உண்மையை சொல்ல வேண்டிய என்ன வேணாலும் சொல்லி தொலைச்சுக்கோ. என்ன பத்தி எதுக்கு போய் சொல்ற? இல்லண்ணே, நிலா கூட எனக்கு கல்யாணம் ஆக போதும். நான் என்ன வேஸ்ட்ரின்னு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா? அண்ணே அப்படிலாம் இல்லண்ணே. அண்ணா அவ்வளவு ஆர்கிடெக்ட் தான் போலண்ணே. அதை யோசிக்காம நான் வேற நீயும் ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டேன். என்ன போய் ஆர்கிடெக்ட்னு சொல்லி வச்சிருக்கீடா டேய்? அண்ணே நீங்க அழகுண்ணே. உனக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் யார்கிட்டயாவது சொல்லி நிலாக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு வேலையோ இல்ல டைல்ஸ் ஓட்டுற வேலையோ கேட்டா நான் ஏதாவது சொல்லி விடுவேன். ஒரு நீ என்கிட்ட எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாது. என்கிட்ட வந்து நீ அப்படிலாம் கேட்காம அந்த பொண்ணு கிட்ட ஒழுங்கா. அண்ணே என்னண்ணே, தினமும் எத்தனை இன்ஜினியர்ஸ் பாக்குறேன். அவங்க எல்லாம் மேல வாழ்க்கை பிரச்சனை. சரி சோடா, உன் கஷ்டமா இருந்தா சொல்லிடு. நீ சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். ஐயோ சாமி, நீ உதவி கிட்ட அந்த பொண்ணு கிட்ட மாட்டிடுவா பாக்குறேன். ஜூஸ் வரேன். இல்ல நீ இதை முடிக்க டைம் ஆகுமே. நான் குட்டி பையனா இருக்கும்போது நான் எப்ப கேட்டாலும் சேரன் நீங்க தான் கூட்டு வரும். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி. எனக்கு இப்ப 19. பெரியனுக்கு 32 எல்லாம் கூட்டிட்டு வரும். அப்புறம் எனக்கு முறை அண்ணன் சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு. இந்த சைக்கிள் போய் பட்டான்னு விழுந்து கை கால்லாம் அடி. இப்ப கூட அன்னையில இருந்து நான் எப்ப சைக்கிள் ஓட்டினாலும் பாண்டியனே என் கூடவே அனுப்பும். அப்ப பாண்டியனுக்கு 23 வயசு. இப்போ சோழன் அண்ணன் ஒண்ணு நம்மளுக்கும் பேசுறதுக்கு ஆளே இல்லை பாருங்க. அன்னிங்கெல்லாம் வந்தா வீடு அப்படியே ஜெகஜோதியா இருக்கும்னு நான் சீரியஸாவே பயந்தேன். அன்னிங்க வரேன் எவ்வளவு ஜாலியா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு. நானும் முதல்ல எங்க சேரனுக்கு தான் கல்யாணம். இவருக்கு இதே வேலை. அண்ணன் டிசைனே அப்படிதான். நீ ஒன்றும் பண்ண முடியாது.